ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு லஞ்ச் vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து நான் சாம்பார், ரைஸ், அப்புறம் வந்து கருணக்கிழங்கு பொரியல், அப்புறம் டெசர்ட்க்கு வந்து கேரட் பாயாசம் பண்ணலாம் அப்படின்னு இப்போ கேரட் எடுத்து அதோட ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு தண்ணியில வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கேரட் வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்துட்டு அதை வந்து சும்மா ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸை கட் பண்ணிட்டு ஒன் கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு ஹையில் குக் பண்ணியிருக்கேன். ஸோ பேரலாக அப்படியே கருணக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பேன் வச்சு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சால்ட், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சாம்பார் பவுடர், எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் அந்த ஆயிலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் ஃப்ரோசன் கருணக்கிழங்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்டீம் வந்துருச்சு. ஸோ விசில் வச்சு நான் மீடியமில் ஃப்ளேமை வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து 3 விசில்ஸ்க்கு வந்து நம்ம கேரட்டை வந்து குக் பண்ணணும். ஸோ இந்த கேரட்டும் கிழங்கும் குக் ஆகிற டைமில் சரி வெளியில் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு தண்ணி ஊற்றுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இங்கே வெதர் வந்து இன்னும் ரொம்ப ஹாட் ஆகலை, அதனால நான் 2 days ஒன்ஸ் தான் வந்து செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். ஸோ எங்கள் கார்டனில் நிறைய செடி இல்லை, பட் 2 மரம் வச்சுருக்கோம். ஒன்று வந்து பியர் ட்ரீ, இன்னொன்று ஆப்பிள் ட்ரீ. ஸோ ரெண்டுமே இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால இப்போ தான் வந்து பியர்ஸ் அண்ட் ஆப்பிள் வந்து ரெண்டுமே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் பியர் ட்ரீல வந்து நிறைய பியர்ஸ் வந்திருக்கு. ஆல் த வே டு த டாப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பியர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே வந்து ஆப்பிள் ட்ரீ வச்சுருக்கோம். ஆப்பிள் ட்ரீலேயும் குட்டி குட்டி ஆப்பிள்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ லேட் ஆகஸ்ட் வந்து பெஸ்ட் டைம் ஃபார் ஹார்வெஸ்டிங். ஸோ இப்போ செடியெல்லாம் தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. இன்னைக்கு வெதரும் ரொம்ப நல்லா இருக்கு, வார்மாக நல்லா காற்றடிக்குது. So back to kitchen. So kelangum almost ready. And pressure cookerum 3 whistles வந்துருச்சு. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கேரட் பாயாசத்துக்கு நம்ம வந்து பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 15 பாதாமும் ஒரு 7 to 8 முந்திரி பருப்பும் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன்.
கருணக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக வச்சிட்டேன். லஞ்சுக்கு கேரட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரெஷர் குக் பண்ண கேரட்டை வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சு நல்லா ஆற விடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கேரட் வந்து நல்லா ஆற விட்டுருக்கேன். ஸோ இப்போ சாம்பார் ரெடி பண்ண போகிறேன். ஸோ சாம்பார் வந்து நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் குக் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ இன்ஸ்டன்ட் பாட் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு சாம்பார். ஸோ வெங்காயம் தக்காளி லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி அதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர். இது வந்து ஹோம்மேட் சாம்பார் பவுடர், நான் பண்ணல, எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தது. அப்புறம் வந்து புளி வந்து ஆல்ரெடி நான் தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புளி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு நான் பருப்பு வந்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பருப்பை வந்து நல்லா மசிச்சு இதோட ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெண்ட்டை சீல் பண்ணியிருக்கேன். இப்போ சாட்டே மோடில் இருக்கும், அதை கேன்சல் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் மோடில் 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு கப் ரைஸ்க்கு வந்து 3 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலி 2 கப்ஸ். ஸோ அதனால் 6 கப்ஸ் ஆஃப் வாட்டர், அப்புறம் ஒரு ஸ்பூன் சால்ட். ஸோ என்கிட்ட இன்னொரு இன்ஸ்டன்ட் பாட் இருக்குது. ஸோ அதில் தான் இன்றைக்கி ரைஸும் குக் பண்ண போகிறேன். ஸோ அந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் இருக்கிற பவுலில் வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணி வெண்ட்டை சீல் பண்ணிவிட்டு இந்த மாடலில் வந்து மேனுவல் மோடு தான் இருக்குது. ஸோ மேனுவல் ஃபார் 8 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கேரட் பாயாசத்துக்கு வந்து இந்த கேரட் அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சாஸ் பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் 4 கப்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து 2% மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மில்க் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஸோ அப்பப்போ ஸ்டர் பண்ணுங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ பால் வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சு. ஸோ பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கேரட்டையும் முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் வந்து மில்கில் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்குங்க.
ஸோ இந்த கேரட்டை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 5 to 7 minutes நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நான் வந்து 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க சுகர் வந்து லைட் ஸ்வீட்னஸ் தான் கொடுக்க போகுது. உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஏலக்காய் வந்து நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு வாட்டி நல்லா ஸ்டர் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கேரட் பாயாசம் ரெடி. இதை வந்து ஒரு 2 to 3 hours நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வரைக்கும் குக் பண்ணதில் நிறைய டிஷ்ஷஸ் வந்து சிங்க் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஷ்லாம் வந்து நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணுறதெல்லாம் கையில் வாஷ் பண்ணிவிட்டு டிஷ் வாஷரில் போட வேண்டியதும் பேரலாக டிஷ் வாஷரில் லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் டாப்பை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் எந்த ஒரு க்ளீனர் எதுவுமே நான் யூஸ் பண்ணல, பிளெயின் வாட்டர் தான். பேப்பர் டவலில் வந்து ஜஸ்ட் வாட்டர் டிப் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு ரஃப்பாக ஒரு வாட்டி வந்து அந்த ஸ்டவ்வில் விழுந்திருக்க அந்த ஸ்டெயின்ஸ் அந்த எல்லாத்தையுமே வந்து நான் வைப் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளாத்தில் வந்து வெட் பண்ணிவிட்டு அதையும் வச்சு ஃபைனலாக ஒரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ ஸ்டவ் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து குக் பண்ணதில் வந்து கிச்சன் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே மசாலா ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ அதை வந்து அதையெல்லாம் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து நான் வந்து ஆயில் டிஃப்யூசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஆல்ரெடி தண்ணி இருக்குது. இன்றைக்கி வந்து ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஒரு 4 to 5 drops தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா ஜாஸ்மின் ஸ்மெல் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அண்ட் நீங்கள் குக் பண்ண அந்த வாசனை, மசாலா ஸ்மெல் எல்லாத்தையுமே வந்து இதை எடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து வைப் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அப்பப்போ வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக ஒரு நாள் வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கிச்சனை வந்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்பப்போ குக் பண்ணும்போது அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கேரட் பாயாசம், கருணக்கிழங்கு பொரியல், சாம்பார், ரைஸ் எல்லாமே ரெடி. அதே மாதிரி கிச்சனும் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி டிஷ்ஷஸும் வாஷ் பண்ணி சிங்க்கும் க்ளீன் பண்ணி எவ்ரிதிங் இஸ் க்ளீன். ஸோ நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 4 o'clock போல் சரி கேரட் பாயாசம் குடிக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் கேரட் பாயாசம் ஊற்றிட்டுருக்கேன். So how does the payasam taste? Very, very super good. You, Ritu? Tell me. Very super good. Okay. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ கிளிக் தி பெல் ஐக்கன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.